முதலமைச்சரே மெகா கூட்டணி கிடையாது உங்களுக்கு, நீங்க வெறும் வாய் வார்த்தையா தான் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத இன்னைக்கு அட்ரஸ் பண்றாரு அசெம்பிளில அப்படின்னும் போது இதெல்லாமே நம்மளால மேட்ச் பண்ணி தானே இல்ல மேட்ச் பண்ண முடியும்னா அது ஆக்சுவலா முதலமைச்சர் அதை தவிர்த்திருக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா அதிமுகவுக்கு வந்து கூட்டணி வந்து வலுவா சேரல அப்படின்றது ஒரு பேசுபொருள் இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அமையாதுன்னும் போது வேற யாரும் அதை அமைச்சிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையா போயிடும். கூட்டணி அமையாதுன்னு நீங்க சட்டமன்றத்தில் பேசுனீங்க, நாளைக்கு ஒருவேளை கூட்டணி அமையுதுன்னு வச்சுக்கோங்களேன், எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவாரு? சட்டமன்றத்தில் நீங்க கூட்டணி அமையாதுன்னு சொன்னீங்க, இப்ப அமைஞ்சிச்சு, ஆட்சி அமையாதுன்னு சொன்னீங்க, அதுவும் அமையன்னு கூட ஒரு பஞ்சு டைலாக் கொடுவாரு. அதனால இந்த மாதிரி வார்த்தைகள் இதை வந்து இன்னைக்கு தவிர்த்திருக்கலாம். அதாவதுங்க எதிரிக்கு எதிரி நண்பன்றது அவங்கெல்லாம் ஒத்துமை ஆவாத வரலும் திமுகவுக்கு பலம். ஃபஸ்ட்டு என்ன எல்லா பேசு பொருளாக இருந்தது, தாவேக்கா நிற்கிறதுனால அதிமுகவுக்கு அது பிரச்சனைன்னாங்க. பட் இப்போ நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அந்த பிரச்சாரத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட்டம் வருது. கூட்டம் வராமலாம் இல்லை. அப்போது அதிமுகன்ற அந்த கட்சியும் வந்து திருப்பி வந்து அதுக்கு உண்டான அந்த பதிவுகள், அந்த அரசியல், மக்களை போய் பார்க்கறது, பயணம் போகிறது, அதெல்லாமே வந்து அந்த கட்சியை நீரோட்டமாக வைக்கும் இல்லையா? அப்போ இது கூட வந்து வேற யாருன்னா சேர்றாங்க, கூட்டணி சேர்றாங்கன்னா அது அதிமுகவுக்கு மேலும் பலமாயிடும். ஆனால் அந்த வார்த்தைகளை தவிர்த்திருக்கலாம்.